Hello everyone, greetings in the precious name of Jesus Christ. கிறிஸ்தவம்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் மட்டும்தான். அண்ட் ஈவன் கிறிஸ்டியன்ஸ்ல கூட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு. பட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற வேர்ட் பைபிள்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு வருஷ காலமாக சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அத்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிடுச்சு. சீஷர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சீஷர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவரோட இருந்து அவர் பாதையில் நடந்தவங்க தான் சீஷர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. So it means that இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் பாதையில் நடக்கிறவங்க தான் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ், அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள். நிறைய பேர் நாங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரேயர்னா என்ன, பைபிள்னா என்னன்னு கூட தெரியாத நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க. சர்ச்சுக்கு ரெகுலராக போக மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் சர்ச்சில் அவங்கள பார்க்கவே முடியும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தினமும் காலையில் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் கொண்டிருப்பாங்க. ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்க. எல்லாரோடும் ஒரு நல்ல ஐக்கியம் கொண்டிருப்பாங்க. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஆண்டவர் வாழ்க்கையில செஞ்ச நன்மையான காரியங்களை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. இந்த உலகத்தை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வாழுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோட வழிகளை நடக்கிற ஒரு உண்மையான சீஷன், அதாவது ஒரு உண்மையான கிறிஸ்தவனால மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லை, இந்த உலகத்துல நான் என் இஷ்டம் போலதான் நான் வாழுவேன், ஆண்டவரை நான் பின்பற்ற மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலுமே இந்த உலகத்தார் இருக்கிறது போலதான் நானும் வாழ்வேன், அவரோட வழிகளை நான் நடக்க மாட்டேன்னு நம்ம ஒருவேளை துணிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, I am sorry to say this, but இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். We will not be the part of the heaven, but you will be the part of hell. So friends, மனம் திரும்புங்க, இயேசு நண்டல வாங்க, உண்மையான கிறிஸ்தவர்களா நம்ம வாழ்ந்து பரலோகத்தை சுகந்தெடுத்துக் கொள்வோம். ஆமென். God bless you.